அன்புக்குரியவருடைய தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் எபேசியர்களது நான் நிருபம் 4:27 அப்பொழுது பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போது ஒரு காரியத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றால் இன்னொரு காரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று தான் அர்த்தம். அதனுடைய உள்ள அர்த்தம் தான் இப்படி சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்பது தான் பவுலுடைய வெளிப்பாடு. அவர் விரும்புகிற, அவர் வேண்டுகிற, சொல்லுகிற நல்ல ஆலோசனை அதுதான். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் என்று. ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றால், பிசாசு தெரியும் அவன் ஒரு பொய்யன், அவன் ஒரு தந்திரமானவன், அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன். ஆகவே அவன் சாபம் நிறைந்தவன், அவன் சபிக்கப்பட்டவன், அவன் ஒரு பாவம் நிறைந்தவன். இப்படி துன்மார்க்கத்துக்கு ஏதுவான என்னென்ன காரியங்களோ, அழிவுக்கு ஏதுவான என்னென்ன காரியங்கள் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் உள்ளடக்கின ஒரே ஒரு நபர் என்றால் அவன் மட்டுமே. ஆகவே அவன் உங்களுக்கும் எனக்கும் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். அவனுக்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும்னா, இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான், நமக்குள்ளே வந்து நம்மை மெல்ல மெல்ல என்ன செய்வான், முற்றிலுமாக ஆட்சி செய்வான். அவனுடைய ஆளுகை இருக்கும். அப்போது யாருடைய ஆட்சி இருக்கிறதோ அவங்க விருப்பம், ஆளுகை செய்யக்கூடியவங்க விருப்பம் அந்த தேசம் எங்கும் காணப்படும். அப்போ நம்ம மேலே அந்த பிசாசனுடைய ஆளுகை இருந்தால் பிசாசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அதுவெல்லாம் நமக்குள்ள அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். நாம் செய்ய வேண்டியதே இல்லை. நாம் போய் விரும்பி பாவத்தை செய்கிறதுக்கு அல்ல. ஆனால் நமக்குள்ளே அந்த விருப்பம் பயங்கரமாக வரும். வியாதிகள் அப்படி வரும். சாபமான ஒரு குடும்பமாக மாறிடுவோம். இப்படி துன்மார்க்கத்துக்கு எதுவான காரியத்தை செய்வோம். விரும்பத்தகாத சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் விரும்பி விரும்பி செய்வோம். அதுக்கு ஒரே காரணம் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்படி செய்கிறது. அப்போது ஏன் இந்த காரியத்தை ஒரு மனிதன் மோசமான காரியத்தை செய்கிறான் என்றால், அவன் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிற போது அவனை அடிமையாக்கி அவன் மீது பிசாசு ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, இதை விட்டு இன்னொரு பக்கமாக திரும்புவோம். யாருக்கு நாம் இடம் கொடுக்கணும்னா, ஆண்டவருக்கு தான் நாம் இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தமானவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை படைத்தவர், அன்பு நிறைந்தவர், அவரை போல யாருமே இல்லை, அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறவர். இப்படி பல விதமான நன்மைகளுக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அவருக்குள்ள நம்மை விட்டு கொடுக்கிற போது, அவருடைய ஆட்சி நமக்குள்ளாக வரும்போது நாம் எந்த விதத்திலுமே போராட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பரிசுத்தமான வாழ்வு நாம் வாழணும்னா அந்த பரிசுத்தத்துக்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன செய்கிறது, அவருடைய ஆட்சிக்குள்ளே நான் இருக்கிறபடியினால் அவர் சகல விதமான சத்தியத்துக்குள் அவரே என்னை நடத்துவார். அப்போ நான் எதுக்குள்ளே நடத்தப்படுகிறேன், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடக்கிறேன். அது ஒன்று போதுமே. சகல சத்தியத்துக்குள்ளும் ஒரு மனிதன் நடத்தப்பட்டானே அவன் வெற்றியுள்ளவன் என்ற அர்த்தம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டோம். அவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். ஆகவே நாம் விரும்புவோம், ஆவியானவரே என்னை முற்றிலுமாக நீர் ஆளுகை செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை முற்றிலுமாக நீர் நடத்தும், என்னில் நான் எழும்பாதபடி எனக்குள்ள நீர் மட்டுமே எழும்ப வேண்டும் என்று சொல்லி சரணடைவோம். ஆவியானவருக்கு முழுமையாக நம்மை விட்டு கொடுப்போம். அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய ஆட்சிக்குள்ளேயே நாம் வாழ்வோம். அந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அது விடுதலையின் ஆட்சி, வெற்றியின் ஆட்சி, அது பரிசுத்தத்தின் ஆட்சி, அது சுகத்தின் ஆட்சி, அது செழிப்பின் ஆட்சி, பலவிதமான நன்மைகள் அடங்கின ஆட்சி. அந்த ஆட்சிக்குள்ளே நாம் இருப்போம்.
நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாறும். பரலோக பிதாவே, எங்கள் வாழ்விலே நாங்கள் எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதுவே எங்களை ஆட்சி செய்யக்கூடியதாய் மாறுகிறது. இன்றைக்கு நாங்கள் உமக்கு மட்டுமே நாங்கள் இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டுமே இடம் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தப்படுகிற பாதையிலே நாங்கள் செல்ல விரும்புகிறோம். அது ஆண்டவரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி, அந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக எங்களை நடத்தி எங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தப் போகிறது. ஆகவே எங்கள் விருப்பமெல்லாம் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரியம். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லாருடைய வாழ்விலுமே, குடும்பங்களிலுமே ஆவியானுடைய ஆளுகை வல்லமையாய் வெளிப்படுவதாக. வெற்றி மேல் வெற்றி நாங்கள் சிறக்கட்டும். உங்கள் நாமம் அதில் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.